நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த 7வது மாதத்திலே வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த மகிமையான தேவனை இந்த புதிய மாதத்திலே நாம் யாவரும் சேர்ந்து ஜூலை மாதத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மகிமையான இந்த முதல் நாளிலே வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கிறபடினாலே நாம் இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபித்து வாக்குத்தத்த ஆராதனைக்கு நேராய் போகலாம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த மகிமையான காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்தவர், நீர் மாறாதவர், மகிமையானவர், வெற்றி சிறக்கிறவர். இந்த மாதத்திலே நாங்கள் கையிடுகிற எல்லா வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தின்படி எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடி நாம் இந்த அருமையான வாக்குத்தத்தின் ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். உன்னதரே, உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே, உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, மறைவிடமும் உறைவிடமும் நீரே எனக்கு. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை ஒளித்து வைக்கிறீர், கூடாரத்தில் என்னை ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணர் நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். உம்மை நோக்கி
நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்பு வைக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்பு வைக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே என் இரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் துண்டு கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த அருமையான 7ஆம் மாதத்திலே வந்திருக்கிற சகோதரியே சகோதரனே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த 7வது மாதத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படியாய் அருமையான வாக்குத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ராஃபட் ஐசாயா சாப்டர் 25th சாப்டர் verse 4. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லி அருமையான இந்த தீர்க்கன் அழகாக பேசுகிறதாக நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த மாதத்திலே இந்த அருமையான வாக்குத்தத்தை தேவன் நமக்கு தந்தபடினாலே இதை ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை இந்த மாதம் முழுமையும் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்திலே இருக்கிற மக்களுக்கு பயங்கரமான கொடூரமான காரியங்கள் இந்த நாளிலே நடக்கிறது. மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல அநேக சோதனைகளையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் பாடுகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் மிஷனரிகளும் இன்றைக்கு அனுபவிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஏன் விசுவாசத்தில் இருக்கிற மக்கள் கூட அநேகர் கடன் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் வியாதியிலும்
இந்த போராட்டத்தை சந்திக்கும் பொழுது பயங்கரமான அவர்கள் வேதனைக்குள்ளாய் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த சஞ்சரிப்பு அதிகமாய் தேவனுக்கும் அவருக்கும் தூரமாய் இருக்கிறபடினாலே இந்த கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதியடிக்கிறது போல, பெரு வெள்ளத்தை போல அவர்கள் அநேக வேதனைகளையும் சஞ்சலத்தையும் சந்திக்கிறார்கள். அன்பான தேவச்சனமே, வேதத்தின்படி இந்த நாளிலே சேனைகளின் கர்த்தரான தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் யெகோவா என் கன்மலையாயிருக்கிறார் என்று எழுதப்பட்ட சத்தியத்தின்படி கன்மலையின் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்யும் பொழுது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம்மை மோதி அடித்தாலும், வேதம் சொல்கிறது போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்ளுவீர் என்று சொல்லுகிறார். நாம் அவரை, அதாவது உறுதியாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுதுதான் இந்த சீரலுக்கு நாம் தப்பிக்க முடியும், இந்த பெருவெள்ளத்துக்கு நாம் தப்பிக்க முடியும். ஜீவாதிபதியாகிய கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்யும்படியாய் வரும்பொழுது ஒரு மனிதனும் உன்னை நெருங்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் என் பட்சத்திலே இருப்பாரேயானால் நான் ஒரு மதிலை தாண்டும்படியான பலனை கர்த்தர் கொடுப்பார். அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது போல நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது போல அந்த மகா நீதிபரராகிய தேவனாகிய கர்த்தர் என் வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடினாலே கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல வந்தாலும் என் தேவன் என் பட்சத்திலே இருந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினது போல, நீ அமைதலாயிரு என்று சொன்னது போல, இவள் யாவும் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட வருவார். அப்படி சமூகத்தை நாடுகிறாயா? அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய நடத்துதலும் ஒரு மனிதனிடத்திலே இருக்குமானால் அவன் எந்த வேதனையும் சஞ்சலமும் எப்பேற்பட்ட சத்துரு அவனை நெருக்கினாலும் தேவன் அவன் பட்சத்திலே இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுபோல நீ நெருக்கப்படுகிற காலமெல்லாம் இந்த கொடூரமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிறது போல உன்னை மோதி அடிக்குமானால் நீ கர்த்தரிடத்திலே உன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாய் உன்னை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது போல அந்த சேனைகளின் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்குமானால், அந்த தேவாதி தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்குமானால், வேதம் சொல்கிறது போல சத்தியத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது தேவன் உன்னை உறுதியான ஆணியால கடாவுவார் என்று சொல்லப்பட்டது போல நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது போல உன் பாதை செம்மையாயிருக்கும். உன் பாதைக்கு அவர் வெளிச்சமாய் வருவார். உன் வழிகளெல்லாம் கர்த்தர் கூட இருப்பார். அன்பு தேவச்சனமே, யோபு சொல்லுகிறது போல என் தலைமேல் இருக்கிற தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். இருளை நான் கடந்து போனேன் என்று சொல்லுகிறான். அணையா விளக்காகிய ஆண்டவராகிய இயேசு, அவருடைய பிரசன்னத்தை நீ நாடுவாயா? அன்பு தேவச்சனமே, அபிஷேகத்தை இழந்தால், பிரதிஷ்டையை இழந்தால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அபிஷேகத்தையும் நீ இழந்து போக ஒரு பொழுதும் உன்னை ஒப்பு கொடுக்காதே. என் தலைமையில் இருக்கிற அந்த பிரதிஷ்டை என்னை விட்டு தூரமாய் போகுமானால் எனக்கு ஐயோ. என் தேவனாகிய கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்தும்படியாக அந்த கன்மலையான தேவன், அவர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்.
என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது போல, கர்த்தாவே, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியை நாம் கற்றுக்கொண்டபடினாலே அவரோடு கூட செயல்படுகிற அனுபவம் நமக்கு அவசியம். அதனால தான் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி. ராஜாமத்திலே அவரை நோக்கி கூப்பிடுவாயா, அவரே உனக்கு ஜாமக்காரராயிருக்கிறார். அன்பு தேவஜனமே, அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல, தேவனுடைய நீதியை இந்த மக்கள், பூமியிலே இருக்கிற மக்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்பொழுது? தேவன் அவர்களுக்கேற்ற தண்டனை அனுப்பும் பொழுது. துன்மார்க்கமாய் ஒரு மனிதன் ஜீவிக்கும் பொழுது ஏற்ற தண்டனையை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் அப்படியே பூமியின் அதாவது வேதம் சொல்கிறது போல, பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது போல, தேவன் துன்மார்க்கனுக்கு தயை செய்வது இல்லை, துன்மார்க்கனுக்கு கையளிப்பதும் இல்லை, நீதிமானை கைவிடுகிறதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவஜனமே, எனவே ரட்சிக்கப்பட்ட சகோதரியே, சகோதரனே, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வருகிறதா? அன்பு தேவஜனமே, நீர் ஏழைக்கு பலனாய் அவர் வருவார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் அவர் வருவார், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் வருவார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் அவர் வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பு தேவஜனமே, ஏழையானவனை ஒடுக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் வருகிற கர்த்தர். என் ஆண்டவராகிய தேவன் கன்மலைதான் எனக்கு பலன், கன்மலையான தேவன் தான் எனக்கு பலன். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நிழலிலே தங்கும்படியான பாக்கியத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது, உன்னை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் வருகிறதா? அந்த பெருவெள்ளத்தை அடக்க என் தேவனால முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவண்டையிலே வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். அந்த மகிமையான தேவனை ஆராதிக்கும்படியாக நீ வருவாயா? உன் வேதனை மாறும், உன் சஞ்சலம் மாறும், உன் வியாகுலங்கள் மாறும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லப்பட்டது போல, சாபத்துக்கும் பாவத்துக்கும் நீங்களாக்கி கிருபைக்கும் சமாதானத்துக்கும் தேவனை தொடர்ந்து பிடித்து அந்த மகிமையான தேவனுடைய சட்டத்திட்டத்திலே நடக்க ஆரம்பிப்பாயானால் நீதிபரனுக்கு தேவன் மகிமையாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிபரனுக்கு கர்த்தர் மகிமையாயிருப்பாராம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே சாபத்தை தண்ணீர் போல குடிக்காதே, பாவத்தை தண்ணீரை போல குடிக்காதே. அது உனக்கு வேதனையும் சஞ்சலத்தையும் கொண்டு வரும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, உன் சொந்த பந்தங்கள் உன்னை பகைத்தாலும் சரி, உன்னுடைய கிராமமே உன்னை வெறுத்தொதிக்கினாலும் சரி, உன் பட்டணம் உன்னை பகைத்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு அண்டையிலே நீ வா. உனக்கு பரலோகம் நிச்சயம். இந்த பூமியில் இருக்கும்போது சமாதானம், இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த பூமியிலே சுதந்திரிக்க முடியும். வானத்தின் செல்வத்தினாலும் பூமியின் கொழுமையினாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்படி தேவன் அண்டில் நீ வரவில்லை என்று சொன்னால் உன் முற்பிதாக்களுடைய சாபம் உன்னை அழித்து போட்டுவிடும். இதில் எந்த சந்தேகமில்லை. அன்பானது வச்சனமே, ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு
கஷ்டமும் பாடுகளும் நிந்தைகளும் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் ஏழைக்கு பலனாய் வருவார், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் வருவார், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் வருவார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் வருவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அன்பு தேவச்சனமே, கர்த்தரிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கையிலே உன்னால வாழ முடியும். அவர் உன் கரத்தை தூக்கி எடுப்பார். உன்னுடைய எப்பொழுதெல்லாம் நீ சரிந்து போகிறாயோ, தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். அன்பானது வச்சனமே, இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவரை விட்டு விலகும்படியான எந்த முகாந்தரமும் உன்னிடத்திலே காணப்படக்கூடாது. எல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போகும் கடைசி நாட்களிலே. ஆனால் கர்த்தரை விட்டு நீ தூரம் போகாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அன்பான தேவச்சனமே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டை அடித்து மேலே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாயா? தாவீது கர்த்தருக்கு காத்திருந்தான். யோசேப்பு கர்த்தருக்கு காத்திருந்தான். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே இவர்கள் சென்றடமெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்தார். எனவே அருமையான யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் சிம்சோனோடு கூட இருக்கும் பொழுது சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ வளர வளர கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்கும். நீ வளர வளர உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆனால் உண்மை உள்ளவர்களாய் நாம் கர்த்தரிடத்திலே காட்சி அளிக்க வேண்டும். அன்பானது வச்சனமே, துன்மார்க்கனை அவர் ஆசீர்வதிப்பது இல்லை. பொல்லாங்கு செய்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பது இல்லை. தீங்கு செய்கிறவனை அவர் ஆசீர்வதிப்பது இல்லை. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க தீர்மானிக்கிறாரோ அவன் தேவனோடு இருக்கிறான் என்று அர்த்தம். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டது போல தேவனுடைய சமூகத்திலே நீ கர்த்தரை விட்டு விலகும்படியான எந்த காரியமும் வாழ்விலே இல்லாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானது வச்சனமே, சங்கீதக்காரன் இப்படியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று 20வது சங்கீதத்தினுடைய 7வது வசனமும் 8வது வசனமும் இப்படி சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய்? உன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயா? உன் குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறாயா? உன்னுடைய சொந்த பந்தங்களை குறித்து, உன் ஐஸ்வரியத்தை குறித்து, உன்னுடைய எல்லாவற்றையும் உன்னுடைய பலனை குறித்து, உன்னுடைய கையின் பிரயாசத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாயா? வேதம் சொல்கிறது, ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டாதே. அதற்கு பதிலாக தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினால் இந்த உலகத்திலே நீ முறிந்து விட மாட்டாய், நீ சரிந்து போக மாட்டாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தூக்கி நிறுத்தி கன்மலையிலே கொண்டு போய் நிறுத்தி உன் கால்களை மான்கால்களாக்கி கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அப்பொழுது உன்னை உயர்த்தும் பொழுது எந்த மனிதனும் உன் உயர்வை தடுக்க முடியாது. அன்பானது வச்சனமே,
நீ கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு செவி சாய்ப்பார். கர்த்தருடைய ஆவியிலே நிலைத்திருக்கிறாயா? கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறாயா? கர்த்தரை குறித்தே, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நீ மேன்மை பாராட்டுகிறாயா? அநேகர் தன்னுடைய சொந்த வாகனங்களை குறித்தும், சொந்த வீடுகளை குறித்தும், சொத்துக்களை குறித்தும், தன்னுடைய பலத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். சகோதரனே, நீ முறிந்து விழுவாய். நீ எழுந்து நிற்க முடியாது. உன்னால நீ முறிந்து விழுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதாக தாவீது பாடின சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் என் கண்மலையாய் இருக்கிறது போல, ரட்சிப்பின் தேவனை நீ உயர்த்தி பிடிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, தேவன் உன்னை படிப்படியாய் இந்த பூமியிலே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அன்பான தேவச்சனமே, ஆனால் வேதம் சொல்கிறது போல பாவிகளுடைய வழியிலே நீ நிற்காதே என்று எச்சரிக்கிறார். அன்பான தேவச்சனமே, பாவிகளுடைய வழியிலே நிற்காமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயானால், அப்பொழுது நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். நீ துன்மார்க்கமாய் நடக்கும் பொழுது காற்று பறக்கடிக்கும் பதரை போல நீ பறந்து விழுவாய். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டது போல உன்னுடைய வழிகள் அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதனை கர்த்தர் கண்ணோக்குகிறார். அவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் அவர் எளியவனுக்கு திடனாய் வருவார், ஏழைக்கு பலனாய் வருவார். அன்பு தேவச்சனமே, அப்பேற்பட்ட பாக்கியத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு சகோதரியாய், சகோதரனாய் இந்த வாக்குத்தத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிடுகிற எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு பொறாமைப்படுவார்கள். உன்னுடைய வளர்ச்சியும், உன்னுடைய உயர்வும், உன்னுடைய ஆசீர்வாதமும் சத்துருக்களுக்கு வேதனையும் சஞ்சலையும் பற்கடிப்பையும் கொண்டு வரும். நீயோ ஆசீர்வாதமான ஒளிவ மரத்தை போல காட்சியளிப்பாய். அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்கிறது, தேவன் தான் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர். அதைத்தான் அருமையான யோசபாத் சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று யோசபாத் சொல்லுகிறதாக நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாரை உத்தமன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பாவிகளுடைய வழியிலே நில்லாதவன், துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நில்லாதவன், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனிதன் தான் நீதிமான். அன்பான தேவச்சனமே, பாவிகளுடைய வழியை நீ தெரிந்து கொள்ளாதே, துன்மார்க்குடைய பாதையிலே நீ நடக்காதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராதே. கர்த்தருடைய வேதத்தை நீ தியானித்துப்பார். அது உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும், உன் பாதைக்கு தீபமாயிருக்கும். நீ இருளை கடந்து போகிறவளாய் இருப்பாய், கடந்து போகிறவனாய் இருப்பாய். அன்பு தேவச்சனமே, எது உனக்கு வாய்க்கும் என்ற காரியம் வாய்க்காமல் போகிறதா நீ கவலைப்படாதே. தேவன் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அறிந்து எதிர்பார்த்ததை விட நேர்த்தியான ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னை நடத்துவார் என்பதிலே
சந்தேகமில்லை. எனவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று தாவீது அருமையாய் பாடுகிறது போல உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நீ தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீ வாசிக்க 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 உள்ளும் புறமுமாய் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் அப்படியே பொன்னை புடமிடுகிறது போல புடமிட்டு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சாபமான காரியங்கள், முற்பிதாக்களுடைய சாபங்கள் உன்னை விட்டு தூரமாய் போகும். நீ நடந்தால் அற்புதம், எழுந்தால் அற்புதம். அப்பொழுது கர்த்தர் உன் வாயிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையின் மூலமாக புறஜாதிகள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அன்பானது வச்சனமே, எனவே இந்த காரியத்தை நீ மறந்து போகாதே. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது, என் மகனே என் வார்த்தைக்கு செவி சாய் என்று சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டுமாம்? உனக்கு மேட்டிமையான கண்ணும் பொய்னாவும் குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகிற கையும் துராலோசனையை பிணைக்கும் இருதயமும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் காலும் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற இந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி சாலமோன் ராஜா நீதிமொழிகளிலே இந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறான். அன்பு தேவச்சனமே, இவைகளுக்கு நீங்களாக்கி இருப்பாயானால் கொடூரமானவர்கள் சீரல் உன்னை மோதி அடிக்காது. அது பெருவெள்ளத்தை போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கடலை பார்த்து நீ அமைதலாயிரு என்று சொன்னது போல உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். மேட்டிமையான கண் உன்னிடத்தில் இருக்கிறதாம், பொய் நாவு உனக்குள்ளே இருக்கிறதாம், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகிற கை உனக்கு இருக்கிறதாம், துராலோசனையை பிணைக்கும் இருதயம் உனக்கு இருக்கிறதாம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிறாயா, அபத்தம் பேசும்படியான பொய் நாவு உனக்குள்ளே இருக்கிறதா, பொய் சாட்சி சொல்லுகிற சகோதரனாய் சகோதரியாய் இருக்கிறாயா, விரோதத்தை உண்டு பண்ணும்படியாய் இருக்கிறாயா, இதெல்லாம் பேலியாளின் மக்கள் தான் செய்வார்கள். அப்பேற்பட்ட காரியங்களுக்கு உன்னை நீங்களாய் இரு என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி இருப்பாயானால் அவர் ஏழைக்கு பலனாய் வருகிறது போல, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் வருகிறது போல, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் வருகிறது போல, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் வருகிறது போல உனக்கு வருவார். உன் பட்சத்திலே நிற்பார். உன் தீங்கு நாட்களை கர்த்தர் அதாவது நன்மையான வாழ்வாய் மாற்றி தருவார். அன்பானது வச்சனமே, எனவே நீ அவர் அண்டையில் வருவாயா? தேவச்சனமே, கர்த்தரை மறந்தால் உன் வலதுகை செய்யும் வேலை அது மறப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கர்த்தரை மறக்காதே. அவர் உனக்கு நன்மை செய்யவில்லை என்றாலும் நன்மை செய்கிற தேவனை விட்டு தூரம் போகாதே. இந்த நில உலகத்திலே உனக்கு திடனாய் பலனாய் வருகிற தேவன், அவரை மறந்து போவாயானால் உனக்கு ஐயோ. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் வருகிறவர் அவர், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் வருகிறவர். அவரை விட்டு நீ தூரமாய் போவாயானால் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது போல யோபு பக்தன் இப்படியாய் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை இங்கே பேசுகிறதாக யோபின் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானது வச்சனமே, யோபு அவன் சாத்தானாலே சோதிக்கப்பட்ட பொழுது அவன் தன்னை முற்றிலுமாக ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்த போதும், அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த போதும், வீட்டை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லா ஆடு மாடு ஒட்டகம் முதலானவைகள் எல்லாம் சபேயர் வந்து
அங்கே அதன் மேல் விழுந்து எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு போனார்கள் என்று செய்தி வந்த போதிலும் கூட அந்த யோபு பக்தனுடைய நாவிலே இருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எல்லாம் உன்னை விட்டு போனாலும் சரி, கர்த்தரை விட்டு மட்டும் நீ விலகாதே. இவையெல்லாம் ஒரு நாளைக்கு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் வீடும் ஆஸ்தியும் பிள்ளைகளும் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாம் பிடுங்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல நீ சொல்ல வேண்டும். ஆனால் யோபுடைய மனைவி சொல்லுகிறாள், இன்னும் கர்த்தருடைய உத்தமத்திலே நீ நிலைத்திருக்கிறாயா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறான். அன்பு தேவச்சனமே, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தையை தன்னுடைய புருஷனுக்கு நேராய் இவள் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறாள். அதற்கு யோபு சொல்லுகிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவன் கரத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அன்பு தேவச்சனமே, எந்த மனிதனாலே பேர்பட்ட வார்த்தையை பேச முடியும்? நீ பேசுகிறாய் அப்படி? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறானே. கர்த்தருடைய கரத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் தேவனா? தீமைக்கு தேவன் அல்லவா? நன்மை தீமை நிறைந்த இந்த உலகத்திலே தீமை நம்மை தொடரும். ஆனாலும் நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே நிற்போமானால் நம்மை கர்த்தர் பாதுகாப்பாக யோபை, அருமையான லோத்தை அந்த சோதோம் கொமோராவிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டது போல உன்னை கொண்டு வந்து வெளியே விடுவார். ஆனால் நீ திரும்பி பார்க்காமல் இருக்க வேண்டும். நீ விட்டு வந்த சாபத்தையும் பாவத்தையும் அதை திரும்பி பார்க்காமல் இருப்பாயானால் அப்பொழுதுதான் உனக்கு ஆசீர்வாதம். என்றைக்கு நீ திரும்பி அந்த சாபத்தையும் பாவத்தையும் விட்டதை மீண்டுமாக கக்கின தின்னுகிற நாயை போல மீண்டுமாக போய் எடுப்பாயானால் நீ அந்த லோத்தின் மனைவியை போல உப்புத்தூணம் ஆகுவது நிச்சயம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவாயானால் என் ஆத்துமா உன்மேல் பிரியமாயிராது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் மழைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் வருகிற தேவனை விட்டு விலகாதே. யோபுக்கு எல்லாம் எடுபட்டது. அவன் சரீரமே அவனுக்கு விரோதமாய் காட்சியளித்தது. அவன் தைரியமாய் சொன்னான், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் தேவனை நோக்கி நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும் என்று சொன்னான். இரண்டாம் வருகையிலே நான் அவரை சந்திப்பேன் என்று சொல்லுகிற வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவர் நோக்கி கூப்பிடுவேன். அன்பு தேவச்சனமே, உன்னால் சொல்ல முடியுமா? தீங்கு வரும் பொழுதெல்லாம் ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டார், அவருக்கு கண் இல்லை காது இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள். அவருக்கு எல்லாம் இருக்கிற வண்ணமாகத்தான் இருக்கிறது. உனக்குத்தான் காது மங்கி போய்விட்டது, கண்ணும் மங்கி போய்விட்டது. அதனால்தான் தேவனை தேட நீ மறந்து போனாய். அன்பு தேவச்சனமே, யோபை குறித்து யோபு அருமையான ஒரு சம்பவத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். யோபின் சரித்திரம் 31வது வசனத்திலே, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அன்பான தேவச்சனமே, என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ என்று சொல்லிவிட்டு
அவன் சொல்லுகிறான், என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமே என்று சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கண்ணின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? நான் அந்நியன் வீட்டை எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி இன்னொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தோஷம். தோஷமான காரியத்துக்கு உன்னை உன் குடும்பத்தை விற்று போடாதே. இன்னொருடைய மனைவியை தொடுகிறவன் தன் மடியிலே நெருப்பை கட்டுகிறான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. பாவத்தை தண்ணீரை போல குடிக்காதே, அது உனக்கு தோஷத்தை கொண்டு வரும், அது உனக்கு சாபத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே கர்த்தரோடு கூட உன் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாயா? அதன்படியே வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தால் ஒரு தீங்கும் ஒரு சாபமும் உன் வாசற்படியிலே படுத்திருக்காது. நன்மை மாத்திரம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அன்பு தேவச்சனமே, நீ நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொன்னது போல இந்த நாளிலே கொடூரமானவர்கள் சீரல் மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல உனக்கு இருக்கிறதா? மக்கள் இருக்கிறார்களா? சத்துருக்கள் இருக்கிறார்களா? கவலைப்படாதே. ஏழைக்கு பலனாய் வந்தது போல உனக்கு பலனாய் வருவார் கர்த்தர். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் வருவார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் வருவார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் வருவார். எனவே இந்த வாக்குத்தத்தின்படி இந்த மாதத்திலே எவ்வளவு கொடுமையான காரியங்கள் உன்னை மோதி அடித்தாலும், பெருவெள்ளத்தை போல உன்னை மூடி மறைக்கும்படியாக அடித்து கொண்டு போகும்படியாக வந்தாலும், அன்பு தேவச்சனமே, தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளந்து வழிவிட்ட கர்த்தராயிருக்கிற இயேசுவை போல, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல, வெட்டாந்தரையிலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு நடந்தது போல தேவனாகிய கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் வருவார். அவர் பலனாய், திடனாய், நிழலாய் வருவார், அடைக்கலமாய் வருவார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இந்த மாதம் முழுமையும் இந்த வாக்குத்தத்தின்படி அதை சொல்லி சொல்லி வாசித்து அதன்படியே நடக்கும் பொழுது தேவன் இந்த மாதம் முழுவதும் உன்னை கண்ணின் கருமணி போல காத்து நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அன்பானது வச்சனமே, எனவே கர்த்தருடைய ஒவ்வொரு வாரத்தின் நாளிலே முதலாவது நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல விட்டு விடுகிறார்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. 3ஆம் உலகப் போருக்கு நேராய் நாம் பயணம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்து வரப்போகிறான். 666வது நம்பர் பொறிக்கப்படுகிறது நெற்றியிலும் கைகளிலும். இந்த மகாபுதர காலத்துக்கு முன்பாகவே கர்த்தரை ஆராதித்து அவர் அண்டிலே கிட்டி சேர்வாயானால் வரப்போகிற பாதாளத்துக்கும் அக்னிக்கும் நீங்களாக்கி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தர் உனக்கு நிழலாய் வருவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த மகிமையான தேவனை இந்த நாளிலே நீ விட்டு விடாதபடி
அநேகரை கர்த்தர் உனக்கு கிடைத்த வெளிச்சத்தை கொண்டு அநேகருக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்த அவர் அண்டையிலே நீ கொண்டு வருவாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அன்பானத வச்சனமே, இந்த நாளிலே கர்த்தரை அறிகிற அறிவிலே உன்னை நடத்து தேவனாகிய கர்த்தர் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவாம், உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபம் தான் என் தலைமேல் எரியணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபம் தான் என் தலைமேல் எரியணும். நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே.
உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க கிருபை, நீங்க தானே எங்க மகிமை. உம் காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவாம், உம் கரத்தின் நிழலினால் என்னை மூடி மறையுமே. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல எங்களுக்கு இந்த மாதத்திலே நேர்ந்தாலும், என் ஆண்டவராகிய தெய்வமே, ஏழைக்கு பலனாய் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் வருகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வெயிலுக்கு ஒதுக்காக வருகிறவர், நிழலாக வருகிறவர். என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஏசாயா புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வண்ணமாக என் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையின்படியே பலனாய் திடனாய் ஆண்டவரே அடைக்கலமாய் நிழலாய் எங்களுக்கு வர வேண்டுமாய் கர்த்தரும் அருமெரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்கள், இந்த வாக்குத்த தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.